எத்தனை தடவை வச்சாலும் களைச்சு களைச்சு எடுக்க வேண்டியது. ஒவ்வொரு தடவையும் நானே முடிக்க வேண்டியதா இருக்கு. கிஃப்ட் மாதிரி இருக்கு. யார் தான் இருக்கும்? ஐயோ ஒருவேளை மாமா நமக்காக வாங்கியிருப்பாங்களோ? அண்ணி, அது அண்ணாவோடது ஒன்றும் இல்லை அண்ணி. பின்ன அண்ணி அது அது வந்து அண்ணி அதை கொடுங்க அண்ணி. ஆ? ஏன்டா இப்படி பதற? அது யாருக்கு? அண்ணி அது இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அண்ணி. அதுக்காக வாங்குனியா? ஆமா அண்ணி, இது என் லவ்வர் ஸ்வேதாக்காக வாங்கினேன் அண்ணி. ம், அவ என் பக்கத்து ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இன்னைக்கு அவகிட்ட எப்படியாவது கொடுத்து ஐ லவ்னு சொல்லிடலான் இருக்கேன் அண்ணி. டேய் நீ ஸ்கூல் தாண்டா படிக்கிற, அதுக்குள்ள உனக்கு என்னடா லவ்? ஆமா, அந்த பொண்ணு உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? அதெல்லாம் ஒரு மாசமா ஒன் சைடா லவ் பண்ணிருக்கேன் அண்ணி. அடப்பாவி. அவ என்னை பஸ் ஸ்டாப்ல பார்த்து ஒரு சிரிப்பா பாருங்க, அங்கேயே நான் ஃப்ளாட் ஆயிருவேன். லவ் பண்ணறதுக்கு வயசுலாம் தேவையில்லை அண்ணி, அது ஒரு ஃபீலா? டேய் அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவளுக்கு பிடிச்ச விஷயம், அவளோட லட்சியம் என்ன, இந்த மாதிரி ஏதாவது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எதுக்கு அண்ணி? அவ அழகா இருக்கா, எனக்கும் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு அவகிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணி கையோட ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல். இப்ப அதான் கெத்தே. அப்புறம் கொஞ்ச நாள்ல நாங்க ரீல்ஸ் போட்டு ஃபேமஸும் ஆயிருவோம். ஐயோ டேய், இந்த வயசுல வரதுக்கு பேர் லவ் இல்லடா, அது வெறும் அட்ராக்ஷன். ஷோ அண்ணி, நீங்க எப்பவுமே இப்படிதான் பூமார் மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. டேய் நான் சொல்றத கேளுடா. இப்போ நீ அவ பின்னாடி சுத்துவ, அவளும் உன் பின்னாடி வருவா. ஆனா நாளைக்கு நல்ல salary கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை மட்டும் இல்லன்னு வச்சுக்க, இந்த பொண்ணு இல்ல வேற எந்த பொண்ணும் உன்னை மதிக்க கூட மாட்டா. இல்ல அண்ணி, அது வந்து டேய் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறதுல கெத்து கிடையாதுடா, அது வெறும் டைம் பாஸ். ஆனா அண்ணி, எல்லாரும் லவ் பண்றாங்களே. சரவணா, நீயும் லவ் பண்ணலாம்டா, ஆனா அதுக்கு முன்னாடி லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு. இப்போ உனக்கு இந்த லவ் கிஃப்ட் இதெல்லாம் வேணாம்டா. இப்போ நீ குழப்பத்துல இருக்க. ஒரு புது ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோயேன், அது நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். ஆனா அதை விட ஒரு பெட்டர் மாடல் வந்துச்சுன்னா பழைய ஃபோன் மேல இருக்கிற ஆசையே போயிடும். அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு மட்டும் தான்டா நீ பாத்துட்டு இருக்க, அதுக்கு பேரு வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான்டா. அப்படின்னா இங்க பாரு சரவணா, நீ முதல்ல ஒழுங்கா படிச்சு முடி. அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல வேலைக்கு போனா நீ அவங்க பின்னாடி போன அவசியம் இல்ல, அவளே உன் பின்னாடி வருவா. அதுதான்டா கெத்து. நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் அண்ணி. ஆனா இந்த gift நீ ஃபியூச்சர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு உண்மையா ஒரு பொண்ணு மேல லவ் வரும், அந்த பொண்ணு கிட்ட இந்த கிஃப்ட கொடு. அது வரைக்கும் இது என்கிட்டே இருக்கட்டும். அண்ணி குடுறா. இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா டிஃபன் சென்டர், co-sponsored by The Kaungayan.